Dear students, cheerful welcome to 3rd Standard Social Science, Unit 3, Panchayat. In this session, we are going to study about Panchayat system. Understand that Panchayat provides the basic facilities to the village people. Know about the duties of Gram Sabha and also know about the local self-government. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா பஞ்சாயத் சிஸ்டத்தை பற்றி படிக்க போகிறோம். கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி படிக்க போகிறோம். கிராம மக்களுக்கு என்னென்ன வசதிகள் பஞ்சாயத்து மூலியமாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும், கிராம சபையினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், அவங்களுடைய உள்ளூர் நிர்வாகத்தை பற்றியும் படிக்க போகிறோம். In this lesson, a little boy Iniyan asked about Panchayat to his fathers. He explained him about the Panchayat. The conversation between them teaches about the Panchayat and also the duties. So children, let's move on to the lesson. A special Grama Sabha meeting will be held on Independence Day. All the villagers are requested to participate. மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், வருகின்ற சுதந்திர தினத்தன்று சிறப்பு கிராம சபை கூட்டமானது நடைபெற இருப்பதால் கிராம மக்கள் கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகிறார்கள். இது மாதிரி கிராமத்துல தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். After hearing the announcement, Iniyan rushed towards his home. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டோனையும் இனியன் அவங்க வீட்டுக்கு வேகமா போறான். Dad, what did the Dandora announcer say? He announced that a special Grama Sabha meeting would be held on the occasion of Independence Day. What is Grama Sabha meeting? What will they do in the meeting? People of our village assemble together and discuss the roles of the Panchayat board. Oh, I see. What is meant by Panchayat board, Dad? இனியன் உடனே வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட கேட்குறான், இந்த தண்டோரா அனௌன்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு. என்ன சொல்றாரு, நம்ம கிராமத்துல சிறப்பு கிராம சபை கூட்டம் சுதந்திர தினத்தன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்றாரு. அதை பத்தி தான் அவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இனியன் என்ன கேட்குறான், கிராம சபை கூட்டம்னா என்ன, அங்க என்னப்பா பண்ணுவாங்க அந்த மீட்டிங்ல அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நம்ம கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ஒன்றா கூடுவோம், அங்கே பஞ்சாயத்து போர்டில் என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படின்றத பற்றி கலந்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிறோம், ஓ அப்படியா, பஞ்சாயத்து போர்டுனா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்க. I'm so glad about your questioning. Let me tell you about the Panchayat. Our country is a vast country. It has towns and villages. Therefore, many panchayats must exist. Village panchayat is the root of the panchayat system. It provides the basic facilities to the village people. இப்போ உங்க டேட் என்ன சொல்றாரு, உன்னோட கேள்வி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, நான் உனக்கு பஞ்சாயத்தை பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. நம்மளுடைய நாடு ரொம்ப பெரிய நாடு, இதுல கிராமங்களும் நகரங்களும் இருக்குது. அதனால கண்டிப்பாக இதில் நிறைய பஞ்சாயத்துக்கள் இருந்தாகணும். வில்லேஜ் கிராம பஞ்சாயத்து அப்படின்றது தான் என்னது, பஞ்சாயத்து சிஸ்டத்துக்கே வேறானது. பஞ்சாயத்து சிஸ்டத்தினுடைய வேரே என்னது, கிராம பஞ்சாயத்து தான். இதுதான் நிறைய அடிப்படை வசதிகளை கிராம மக்களுக்கு கொடுக்குது. கிராம மக்களுடைய கிராமத்தினுடைய அளவில் கிராம பஞ்சாயத்து தான் அடிப்படையாக இருக்குது. அதற்கு மேற்பட்ட லெவலில் மண்டல ரீதியாக பார்க்கும்போது பஞ்சாயத்து யூனியன், அதற்கு அடுத்தபடியாக நகர அளவில் என்ன இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. The 73rd Constitutional Amendment Act came into force in April 1993. The salient feature of 73rd Constitutional Amendment Act is the three-tier system of Panchayat Raj. Panchayat have been set up in every village with 500 people and above. நம்முடைய 73வது அரசியலமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு ஏப்ரல் 1993 வந்தது. 73வது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான விதி என்னன்னா 3 அடுக்குமுறை பஞ்சாயத்து தான். இந்த பஞ்சாயத்து 500 மக்கள் இல்லை அதற்கு மேற்பட்ட மக்களை கொண்டு அமைக்கப்படுது. Dad, who are all that in village panchayat? இப்போ இனியன் என்ன கேட்குறான், யாரெல்லாம் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறான்.
There is a president, head of the panchayat, and a vice president along with the ward members. How the Panchayat members are selected? Village people select the president and members through the election. The tenure of the members of panchayat is 5 years. The vice president is elected by the ward members. இப்போ இனியன் என்ன கேட்குறான், யாரெல்லாம் இந்த பஞ்சாயத்தில் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அதாவது பஞ்சாயத்தில் பிரசிடெண்ட், அதுவர் தான் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர், அவருக்கு துணை பிரசிடெண்ட், அவங்களுடைய வார்டு மெம்பருங்க இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர், அவங்க 6லேருந்து 15 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இனியன் என்ன கேட்குறான், எப்படி பஞ்சாயத்து மெம்பர்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, மக்கள்லாம் சேர்ந்து தலைவரையும் வார்டு மெம்பர்ஸையும் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். துணை தலைவரை வார்டு மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. இனியனோட அப்பா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இனியனுக்கு சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். காலத்துல நம்ம எலெக்ஷன் மூலமா தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். பழங்காலத்துல சோழர்களோட ஆட்சியில நம்ம என்ன முறை பயன்படுத்தினோம், குடவோலை அப்படின்ற முறையை பயன்படுத்தினோம். குடவோலை is a traditional method of election. Village people gathered and wrote the names of preferred candidates in palm leaves and kept them in a mud pot called kudam. A child was called to pick up palm leaves one by one. The persons whose names in palm leaves were declared elected. இப்போ இனியனோட அப்பா பழங்காலத்தில் பயன்படுத்தின குடவோலை முறையை பற்றி அவருக்கு கிராம மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் விரும்பக்கூடிய நபர்களுடைய பெயர்களை பனை ஓலையில் எழுதி ஒரு குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அதில் இருக்க ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அதில் எந்த பர்சனோட பேர் இருக்குதோ அவரை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அறிவிப்பாங்க. இதுதான் குடவோலை முறை அப்படின்னு சொல்கிறேன். Dad, what are the duties of these members? இப்போ இனியன் என்ன கேட்குறான், அவங்களுடைய பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Their duty is to provide basic needs of the villagers. Executive functions of the panchayat are providing electricity and maintaining the street lights, drilling and maintaining of village wells, providing drinking water, constructing of roads and maintaining them, setting up sewage channels, constructing small bridges, repairing primary school buildings, providing sanitation facilities. இப்போ இனியனோட அப்பா அந்த பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறார். அவங்களுடைய வேலைகள் என்னென்னு பார்க்கலாமா? அதாவது கிராம மக்களுக்கு தெரு மின்சாரம் மற்றும் தெரு விளக்குகளை பராமரிக்கணும். கிராமத்தில் உள்ள கிணறுகளை தூர்வாரி அதை பராமரிக்கிறதும், குடிதண்ணீர் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது கிராம சாலைகளை உருவாக்கி அதனை பராமரிக்கணும். அடுத்தது சின்ன சின்ன பாலங்கள் கட்டுறதும், ரிப்பேர் ஆகியிருக்கிற பிரைமரி ஸ்கூல் ஆரம்ப கல்விக்கூடங்களுடைய பில்டிங்கில் பராமரிக்கிறது. சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது துப்புரவு கழிவு நீக்கத்துக்கான ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுக்கறது. இந்த மாதிரி பல பணிகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Oh, they are doing so much works. But to do the works, they need a lot of money. What will they do for the money? இனியன் புரிஞ்சுக்கிறான், அவங்க நிறைய வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே, அந்த பணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான். The term Gram Swaraj was first introduced by Mahatma Gandhi. கிராம சுயராஜ்யம் அப்படின்ற டேர்மை முதல்ல நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது. Our central and state government provide money to the panchayat. We pay taxes to panchayat. Panchayat use this money for the development of the village. இப்போ உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் பஞ்சாயத்துக்கு பணம் கொடுத்து உதவி செய்யுது. நம்ம வரி
செலுத்துகிறோம் இல்லையா, அந்த வரி பணத்தை மக்களுடைய வளர்ச்சிக்காக, கிராமங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். கலெக்டிங் டேக்ஸ் இஸ் அன் ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத். அது வரி வசூல் செய்கிறதுன்றது பஞ்சாயத்தினுடைய முக்கியமான ஒரு பணி. அவங்க இன்னும் என்னென்ன டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டு வரி, தொழில் வரி, சொத்து வரி, குடிதண்ணீர் வரி, இந்த மாதிரியான வரிகள் பஞ்சாயத்துக்கு மக்களால் செலுத்தப்படுது. They do some discretionary functions too. இதர வேலைகளையும் செய்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். Planting trees in either side the roads, setting up and maintenance of public markets, setting up of gardens, establishing passenger lodgings, setting up and maintenance of playgrounds, constructing library, establishing centers for informal and adult education, organizing festivals village, maintaining the cleanliness of village. இப்போ அடிப்படை வேலைகள் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய இதர வேலைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ரோடினுடைய இரு பக்கங்களும், சாலையினுடைய இரு பக்கங்களும் மரங்களை நடுறாங்க. அதாவது பப்ளிக் மார்க்கெட், பொது சந்தைகளை நிர்மாணித்து அதை பராமரிக்கிறாங்க. தோட்டங்களை அமைக்கிறாங்க. மக்கள் தங்கக்கூடிய விடுதிகளை உருவாக்குறாங்க. குழந்தைகள் விளையாடக்கூடிய மைதானங்கள், படிக்கக்கூடிய லைப்ரரி, அடல்ட் எஜுகேஷனுக்கான சென்டர்களை உருவாக்குறது. அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் விழாக்கள் நடத்துகிறதும், கிராமத்தினுடைய தூய்மையை பராமரிக்கிறதும் இவங்களுடைய வேலைகளாக இருக்குது. இப்போ இனியும் நினைக்கிறான், இவ்வளோ வேலைகள் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு. இப்போ அவங்க அப்பா தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, அவார்ட்ஸ் ஆர் கிவன் டு த பெஸ்ட் பர்ஃபார்மிங் பஞ்சாயத். சிறப்பான வேலைகளை செய்யக்கூடிய பஞ்சாயத்துக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. An admiring village. 850 houses were built at free of cost for the people of Odundurai Panchayat in Coimbatore. Their Panchayat attained the level of self-sufficiency to provide basic facilities. This village got the following awards: Nirmal Purashkar Award, பாரத் ரத்னா ராஜீவ் காந்தி என்விரான்மெண்ட் அவார்டு. சிறப்பான வசதிகளை கொண்ட கிராமங்களை என்ன சொல்றாங்க, சிறப்பான கிராமங்களை அறிவித்து அவங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஓடந்துறை பஞ்சாயத்துல 850 வீடுகள் விலையில்லாம பஞ்சாயத்தால கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அடிப்படை தேவைகள் என்னவோ அது எல்லாமே இந்த பஞ்சாயத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்குது. அவங்களுக்கு இந்த வில்லேஜுக்கு என்ன அவார்டு கிடைச்சிருக்கு, நிர்மல் புரஸ்கார் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பாரத் ரத்னா ராஜீவ்காந்தி என்விரான்மெண்ட் அவார்டுன்னு 2 அவார்டு இந்த ஓடந்துறை பஞ்சாயத்துக்கு கிடைச்சிருக்கு. Dad, will you go to the Grama Sabha meeting which will be held tomorrow? Sure, I will go. It is important to participate in the Grama Sabha meeting to discuss about the village developmental plans and to take remedial measures. இப்போ இனியன் என்ன கேட்குறான், அப்பா நீங்கள் நாளைக்கு நடக்க போகிற கிராம சபா கூட்டத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக போவேன். அதில் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களும் அதனுடைய நிர்வகிக்கக்கூடிய முறைகளையும் பற்றி கலந்து பேசுவாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Grama Sabha meeting must be held at least 4 times a year. Meeting must be conducted on the following dates: 26th January, Republic Day; 1st May, Labor Day; 15th August, Independence Day; 2nd October, Gandhi Jayanti. இந்த கிராம சபை கூட்டம்ன்றது வருடத்துக்கு குறைந்தது 4 முறையாவது கூட்டப்படுது. அது எந்தெந்த தேதிகளில் கூட்டப்படுதுன்னா, 26 ஜனவரி மாதம் குடியரசு தினத்து அன்னைக்கும், மே மாதம் 1 தேதி தொழிலாளர் தினத்தன்னைக்கும், 15ஆம் தேதி ஆகஸ்ட் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தன்றைக்கும், 2ஆம் தேதி அக்டோபர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் கூட்டப்படுது. Duties of Gram Sabha: planning and executing village developmental programs, verifying income and expenditure of village funds,
planning to rectify the grievances of the people. இந்த கிராம சபால என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிறாங்க. கிராம நிதியினுடைய வரவு செலவு கணக்குகளை சரி பார்க்குறாங்க. மக்களுடைய தேவைகளை எப்படி சரி செய்யறது அப்படின்னு திட்டங்கள் தீட்டுறாங்க. Town Panchayat. Town Panchayat as same as village Panchayat. Here the population ranges between 5,000 to 30,000. The members of the Town Panchayat are elected in the same way as village Panchayat. The tenure is 5 years. They fulfill the basic requirements of the people of the town. இப்போ டவுன் பஞ்சாயத்துனா என்னன்னு பார்ப்போம். டவுன் பஞ்சாயத்து அப்படின்றது என்னது, கிராம பஞ்சாயத்தை போல தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும் வித்தியாசப்படுது. அதாவது 5,000லேருந்து 30,000 வரைக்கும் இதில் மக்கள் பங்கு பெறாங்க. இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் துணை தலைவர்களும் கிராம பஞ்சாயத்தில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அதே முறையில் எலெக்ஷன் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர்களுடைய ஆண்டு காலமும் 5 வருடங்கள் தான். இவங்க நகர மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிறாங்க. Did you understand, children? What you learned from the lesson? Village Panchayat provides the basic facilities for the village people. கிராம பஞ்சாயத்து கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருது. பஞ்சாயத்து ராஜ் இஸ் த 3-tier system. பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஒரு 3 அடுக்கு முறையை சார்ந்தது. கலெக்டிங் டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி டியூட்டி ஆஃப் பஞ்சாயத். வரி வசூல் செய்கிறது அப்படின்றது பஞ்சாயத்தினுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. கிராம் சபா மீட்டிங் மஸ்ட் பி ஹெல்ட் அட்லீஸ்ட் 4 times a year. ஒரு வருடத்திற்கு 4 முறை கிராம சபை கூட்டம் நடக்குது. The members of the town panchayat are elected in the same way as village panchayat. டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வில்லேஜ் பஞ்சாயத்தில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அதே முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நவ் இனியன் கிளியர்ட் ஆல் ஹிஸ் டவுட்ஸ் அபவுட் பஞ்சாயத். இப்போ இனியன் பஞ்சாயத்தை பற்றின தன்னுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் அவங்க அப்பா கிட்ட விளக்கம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டான். My dear children, I hope you all well understood the duties of Panchayat and also Gram Sabha. We will meet in next class with a new lesson. Till then, thank you, children.